டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய தொகுப்புல தச மூலம், அதாவது 10 வேர்கள் பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை விஷயங்களையும் பகுத்து கூறியிருக்காங்க. அதே மாதிரி மூலிகைகளுடைய தன்மைகளை அதை ஆராய்ந்து ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த தொகுப்பான மூலிகைகள் எல்லாம் இந்த நோய்க்கு நல்லது, இந்த தொகுப்பான மூலிகைகள் எல்லாம் இந்தந்த இடங்களில் பயன்படுத்தலாம், இப்படி ஒரு கால்குலேஷன் மாதிரி இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு தச மூலம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தச மூலம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது தசமூல அரிஷ்டம், தசமூல கடுத்திரை கஷம். ஏன்னா ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே சமஸ்கிருத பெயரில் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த தசமூலம்னு வரும். சரி, அப்படி என்னதான் அதில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசம் என்றால் 10, மூலம் என்றால் வேர்கள். இதில் 5 வகையான மரங்களை அடிப்படையாக கொண்ட மூலங்கள், அடுத்தது ஒரு 5 வகையான ஒரு சிறிய தாவரங்களை கொண்ட மூலம் என்றால் வேர்களை நம்ம பயன்படுத்துவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வில்வ வேர் இருக்குது. நம்ம வில்வ மரம் நம்ம சிவன் கோயில்கள் எல்லாம் வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்தெந்த மூலிகைகள் ரொம்ப சிறந்த பயனுடையது இருக்கோ அது எல்லாமே தலமரங்களாக நம்ம வழிபட்டு வருவது நமது மரபு. அந்த வகையில் இதில் வில்வ மரத்தினுடைய வேர் நம்ம பயன்படுத்துகிறோம். குமிழ் அப்படிங்கிற ஒரு மரத்தோட வேர் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பாதிரி அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய வேர் பயன்படுத்துகிறோம். புன்னை, அதாவது நம்மளுடைய காடுகளில் ஓரத்தில் இருக்கும், நம்ம ஆயுர்வேதத்தில் அக்னி மந்தம்னு சொல்லுவோம், அதனுடைய வேர்களை நம்ம பயன்படுத்துவோம். பெரும்பாதிரி, அதுக்கப்புறம் வழுதினை, பெருவழுதினை, இது எல்லாமே நம்ம தோட்டத்திலேயோ இல்லை காடுகள்லையோ இருக்கிற மரங்கள். இது நமக்கு கேட்பதற்கு புதிதாக இருக்கலாம். இது எல்லாமே மிகவும் மூலிகைத்தன்மையுடையது. இதனுடைய வேர்களை 5 பெரு வேர்களாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அடுத்த 5 சிறு பஞ்ச மூலம்னு சொல்லுவோம். அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயல்பாக நமக்கு கிடைக்கிற கண்டங்கத்திரி, முள்ளுக்கத்திரி, ஓரிலை, மூவிலை, அதற்கப்புறம் நெரிஞ்சில் தெரியாதவங்களே இருக்க மாட்டோம். நம்ம செருப்பில் நடக்கும் பொழுது நம்ம காலில் அந்த முள்ளு போல் குத்தும், இதெல்லாம் நெரிஞ்சில். இது அனைத்தும் இந்த 10 கூட்டு மருந்துகளும் சேர்ந்ததான் தச மூலம். ஏன் இதற்கு முக்கியத்துவம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பயனாக சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்குது. அந்த சில பண்புகள் என்ன பண்ணும், அதோடைய வீரியத்தின், அதோடைய ஆற்றலின் அடிப்படையில் உடம்புக்கு சில தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தும் பொழுது ஒரு மூலிகையுடைய தன்மை இன்னொரு மூலிகையுடைய தன்மையை அதிகரித்து அதில் இருக்க கெட்ட பலன்களை குறைத்து உடலுக்கு வீரியமுடையதாக செய்யும். அதனால தான் இதற்கு கூட்டு மருந்துகள் அப்படின்னு பேர். அந்த வகையில் தசமூலம் என்ன செய்யும் அப்படின்னா, உடல் வலியை பெருமளவில் கட்டுப்படுத்தும். உடலில் எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ, இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ் இருக்கலாம், அதாவது முட்டியில் வீக்கம் இருக்கலாம், நமக்கு சைனஸ் தலைவலி இருக்கலாம், மூச்சு குழாய்களில் சளி கட்டி இருக்கலாம், அல்லது வயிற்று வலி இருக்கலாம். இப்படி எங்கெல்லாம் ஒரு வீக்கம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த தசமூலத்தை நம்ம பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, நமக்கு பசியின்மை இருக்குது, செரிமானமாக மாட்டேங்குது அப்படின்னா அதில் தசமூல அரிஷ்டம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இது இருதய தசைகளையும் நல்லா பலமாக்கக்கூடியது. நமக்கு இருதயத்தில் ஒரு லேசான வலி இருக்குது, அது இருதயம் சார்ந்த வலியா அல்லது நுரையீரல் சார்ந்த வலியா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த தசமூலம் பெரிய பலனை நமக்கு கொடுக்குது. இது எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்னா, நமக்கு சளி சார்ந்த சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா தசமூல கடுத்திரயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தசமூல வேர்களின் கூட சுக்கு, மிளகு, திப்பலி மற்றும் ஆடாதொடை, இது ஒரு அருமையான சளியை வெளியேற்றக்கூடிய மருந்து. இரண்டாவதாக பார்த்தோம்னா, நமக்கு நாட்பட்ட சளி இருமல் இருந்துகிட்டே இருக்குது, உடல் வலியும் இருக்குன்னா அங்கே ராஸ்னா தசமூல கிருதம், அதாவது சித்திரத்தை கூட சேர்த்து இந்த தசமூலத்தை நெய்யாக பக்குவப்படுத்தி ஒரு லாங் டேர்ம் இல்னஸ், அதாவது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கலாம், அல்லது நுரையீரலில் சளி கட்டி அவர்களுக்கு தீரவே மாட்டேங்குது அப்படின்ற கண்டிஷனில் இதை பயன்படுத்தலாம். அல்லது அவங்களுக்கு இறைப்பு நோய் இருக்குது, அதாவது சுவாசம், ஆஸ்துமா போன்ற நோய் இருக்கும்போது அதை தசமூல ரசாயனமாக பயன்படுத்துவோம். இப்படி ஒரு கூட்டு மருந்துடைய பலன்களை நமக்கு வெவ்வேறு மருந்தாக பயன்படுத்தலாம். ஏன்னா அது உடம்புல வாதத்தை நன்றாக குறைக்கும், கபத்தை குறைக்கும், பசியை சீராக்கும், செரிமானத்தை சீராக்கி உடலில் எங்கெல்லாம் கழிவுகள் தங்கி இருக்கிறதோ அதை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றும். இதுதான் இந்த கூட்டு மருந்தோட பண்பு. சரி நேயர்களே, இன்றைக்கு தசமூலம் பற்றிய சில அடிப்படை குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.